நாட்களில் நான் பார்க்கிறேன், பெண்களுடைய இழிவு ஏன் நடக்கிறது? மாணவர்கள் குழந்தைகளுடைய வாழ்க்கை ஏன் பிரச்சனையாகிறது? ஏனென்றால் அவர்கள் பேசுகின்ற பேச்சில் அடிப்படையில் இருக்கக்கூடிய ஆழமான பொருளை நாம் புரிந்து கொள்வதே இல்லை. நான் ஒரு ரகசியத்தை இன்னைக்கு சொல்ல போறேன். இங்க என்ன ஒண்ணுனா, பெண்களும் ஆண்களும் இளைஞர்களும் சரிநிகர் சமானமாக வந்திருக்கிறீர்கள். பெரிய விஷயம் இது. மிக முக்கியமான ஒரு செய்தி நான் சொல்ல போவது. பெண்களுக்கான ஒரு ரகசியத்தை இன்றைக்கு நான் சொல்ல போகிறேன். தயவு செய்து ஆண்கள் இதை எனக்கு ஒரு சங்கல்பம் நீங்க செஞ்சு தரணும். இப்போ நான் சொல்ல போறது நீங்க மறந்துடணும். பெண்களுக்கு எதிரான ஒரு விஷயம் அது. பெண்கள், உங்களுக்கு நான் இதை சொல்லி தந்துட போறேன். உயிர் பிரிகின்ற அந்த வினாடி வரைக்கும் நான் சொல்றதை மறக்கக்கூடாது. ஆண்கள் எல்லாரும் மறந்துடணும், பெண்கள் மறக்கக்கூடாது. டீல்? பெண்களை விட ஆண்கள் தான் டீல். சொல்லு முதல்ல, அப்புறமா சொல்ற. என்னமோ சொல்ல போறியா, அதை சொல்லு. என்னுடைய அம்மா தேர்ந்த ரசிகை. ஒரு நாள் பசிச்சு வரேன், டிவி பார்த்துட்டு இருக்காங்க. டிவியில் ஒரு சூப்பர் சீன் போயிட்டுருக்கு. அது ஒரு வடநாட்டு சீரியல். அதில் ஒரு அசுரன் அப்படி உட்கார்றாங்க வந்து, வடநாட்டில். அவன் ஏந்திரிச்சான் பாருங்க, 6 பேக். அம்மா யார்மா இந்த ஆளு அப்படின்னு கேட்டேன். அசுரன் உட்காருங்க. ஐயோ, அசுரன் இவ்வளோ நல்லா இருக்கு. நம்ம ஊரில் வந்து அசுரன்னா தொப்பையும் கிப்பையும் போட்டு பெரிய மீசை போட்டு பெரிய இதெல்லாம் போட்டு பயங்கரமாலாம் காட்டுவாங்க. அவங்க ஸ்மார்ட்டாக காட்டுறாங்க. இவனா அசுரன், இவன் பேர் என்னம்மா? சும்மா இரு அப்படின்னாங்க அம்மா. அசுரனையே பார்த்துட்டு இருந்தேன். அவன் பேர் துர்கா மாசுர். காளி அப்படின்னு கத்தனான். ஆளி வரா. எம்மா காளி என்ன அழகு! நம்ம ஊர்ல பார்க்க முடியுமா காளிய? பயமா இருக்காது? ராத்திரி நேரத்தில் 12 மணி ஆச்சு, நான் காளி கோயிலை தாண்டி போறதுக்கு கொலை நடுங்கிறோம். அப்படி இல்ல பயம் சாமினா. அப்படி இருக்கா. ஆனா பேரழகி, ஆனா கருப்பா இருக்கிறா. கண்ணு அவளுக்கு அவ்வளவு பெருசா இருக்கு. அப்படி பயங்கரமா வந்து நிக்கிறா. கழுத்துல எல்லாம் மண்டை ஓடு. அப்படின்னு என்ன அப்படின்னு என்ன? நாளை எனக்கும் ஆதிபராசக்திக்கும் போர் தெரியும். ஆதிபராசக்தியை நான் கொல்ல வேண்டும். உபாயம் தான். இப்ப சொல்லுங்க, காளி உபாயம் தரலாமா? காளிக்கு தெரியும் ஆதிபராசக்தியை கொல்றதுன்னா. பொம்பளைக்கு தான் தெரியும் பொம்பளை எப்படி கொல்றது. ஒரு பெண் கிட்ட கேட்கிறான், எனக்கு சொல்லு, நான் கொல்லணும் அவளை. ஆதிபராசக்தி பாருங்க, நாம பெண்கள் எல்லோரும் ஆதிபராசக்திகள், சரியா? கொல்லணும், எனக்கு வழி சொல்லு. மந்திர சொல் இப்ப வரப்போகுது உங்களுக்கு. சொல் எனும் மந்திரம். முடியாது, அவளெல்லாம் கொல்ல முடியாது. அவ ஆதிபராசக்தி, அவளை கொல்ல முடியுமா? ஓடா அப்படி போயிட்டா. உடனே கையெழுத்து போட்டாங்க. அழகான கையுங்க. டொம்முன்னு விழுந்துருச்சு. அவன் ஓடி வரா. காளி மறுபடியும், கொல்லாத, உன்னை கொல்லுக்காத, எனக்கு சக்தி தீந்துரும், கொல்லாத கொல்லாத, உன்னை கொல்லாத. நீ சொல்லலன்னா கொன்னுடுவேன்னு சொல்லிட்டு இங்க வச்சுட்டான் கத்திய. நீ சொல்லலன்னா செத்துருவேன், உனக்கு சக்தி குறையும், நான் செத்துறேன். இல்ல நான் சொல்றேன் இரு. அவளை நிர்பந்திக்கிறாங்க, பெண்ணை நிர்பந்திக்கிறான். நீ சொல்லு. சொல்றா பாருங்க. இததான் ஆண்கள் இப்படி சீரியஸா இது வரைக்கும் எந்த ஆண் ஏதோ ஒண்ணு ஆதிபராசக்தி. நீங்க எல்லாம் வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களா ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, ஆபீஸ்ல வேலை செய்யறவங்களா ஆதிபராசக்தின்னு சொல்லிட்டீங்கல்ல, நீ சொல்லு. அதை கொல்றதுக்கு அந்த வழி சொல்லு. அவ சொல்றா, வானத்துல இருந்து அவ இறங்குவா சண்டைக்கு. ஆமா இறங்குவா. நீ எந்த ஆயுதமும் எடுக்காம அவளை பார்த்து கெட்ட வார்த்தை சொல்லு. கெட்ட வார்த்தை சொன்னா அவ சக்தி இழப்பாள், சின்னதாயிடுவா. அப்போ அவளை என்ன வேணாலும் நீ செய்யலாம். இவ்வளவுதான் ரகசியம். பாருங்களேன், அடுத்த நாள் வருதுங்க. நான் சத்தியமா சொல்றேங்க, நீங்க நைட் நான் சாப்பிடலைங்க. ட்ரெஸ் சேஞ்ச் கூட அப்படியே படுத்து தூங்கிட்டேங்க. நான் அவ்வளவு மனவலிங்க எனக்கு. இப்படி இல்லாம இருக்குது, இப்படி இல்லாம பெண்ணுக்கு எதிராக அந்த ஆயுதங்கள் இருக்கு இந்த சமூகத்துக்கிட்ட இருக்கு. அந்த ஆயுதம் இருக்கு. அந்த ஆயுதத்தை எப்படி வெல்றதுன்னு இதோ பாருன்னு சொல்லிட்டு நான் சொல்லித்தரேன். காளி ஆதிபராசக்தியை கொல்றதுக்கான வழி சொன்னால, அந்த ஆயுதத்திலிருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு இதோ நான் சொல்லித்தரேன். வந்தாங்க அடுத்த நாள். ஆதிபராசக்தி கீழே இறங்குறா. இவன் எதுவுமே எந்த ஆயுதமும் இல்லாம வராங்க. நான் அப்படியே பார்க்க என் ஈரல் கொலையை பிடிச்சிட்டு நான் பார்க்குறேன். ஆதிபராசக்தி அவ்வளோதானா இன்னைக்கு பார்க்குறேன். நீ இறங்குனாங்க கீழே. கெட்ட வார்த்தை சொல்ல ஆரம்பிச்சான் பாருங்க. பாருங்களேன், சக்திக்கு பராசக்திக்கு கெட்ட வார்த்தைகள் கேட்டு பயிற்சியோ பழக்கமோ இல்லை.
திடீர்னு அவன் கெட்ட வார்த்தை சொன்ன நில கொலைறாங்க. அவளுடைய ஆற்றல் எல்லாம் குறைந்து அப்படியே கீழே இறங்கி துணுண்டாயிட்டாங்க. அவள் அறிவை, அவள் அழகை, அவள் ஆரோக்கியத்தை, அவள் நிர்வாகத்திறனை, அவளுடைய புத்தியை, அவளுடைய கல்வியை, அவளுடைய கொடைத்தன்மையை, அவளுடைய ஸ்ரத்தையை, அவளுடைய பேரன்பை, பெரும் கருணையை கேலி செய்கிறார். கேலி செய்ய செய்ய, நிந்தனை சொல்ல சொல்ல அப்படியே குறுகிட்டாங்க. அம்மா துணுண்டு வந்துட்டா. உடனே சிரிச்சுக்கிட்டே வாளை எடுத்துட்டு கிட்ட போனாம் பாருங்க. எங்கிருந்தோ வந்தாருங்க சிவபெருமான். சக்தி, நான் இருக்கிறேன் உனக்கு, எழு அப்படின்னு உடனே மறுபடியும் எழுந்திருச்சு நின்னா. துர்கா மாசுரன் ஒரே கொன்னு போட்டான். துர்கா மாசுரன் செத்துட்டான். அன்றிலிருந்து அவளுக்கு பேர் துர்கை. இது கதை. இப்போ நான் சொல்றேன், பெண்களாகிய நம்மை பலவீனப்படுத்துவதற்கான ஒரே ஆயுதம் இந்த உலகத்தில் இருப்பது அவதூறு தான். அவதூறு சொல்லிதான் சாய்க்கிறார்கள். சரி, இதிலிருந்து மீள்வதற்கான ஒரே வழி, சிவபெருமான் வருவார் என்று காத்திருக்க முடியாது. அந்த நிச்சயமா வேற ஏதாவது வேலையில் இருப்பார். திடீர் என்று நமக்காக வரமாட்டார். அப்படின்னா நாம என்ன செய்யணும்னா, அந்த ஆயுதத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரே வழி, பர்வீன் சுல்தானா சொல்ற மந்திரம், நம்ம சாவலாம், தப்பில்லை, எல்லாருக்கும் சாவு வரும். ஆனா நம்ம செத்து போயிடணுங்கிறதுனாலேயே சில வேலைகளை செய்யறான் பாருங்க. அவனுக்கு முன்னால நான் சாவ மாட்டேன்னு நினைக்கும் பொழுது எழுந்து நிற்கலாம். நீ அவதூறு சொல்லுவது என்னை சாய்க்கத்தானே. நான் இந்த அவதூறை ஒன்றும் ஏற்றுக்கொள்ளவே இல்லை. நான் போரிடுவதற்காக வந்தேன். என்னை போர்க்களத்தில் நீ சந்தி என்று சொல்லி போர்க்களத்தில் போரை சந்திப்பதுதான் ஒரே வழியை தவிர அவதூறுகளுக்கு செவி கொடுத்து உட்கார்வதல்ல. வெள்ளத்தனைய மலர் நீட்டம் மாந்தர்த்தம் உள்ளத்தனையது உயர்வு. இதான் மந்திர சொல். எழுந்து நில்லுங்க. உள்ளிருந்து எழுந்து நிற்க வேண்டும். வெளியிலிருந்து எந்த ஆற்றலும் வந்து நம்மை காப்பாற்றாது என் தோழமைகளே. நமக்கு நாம் தான் துணை. ஆனால் ஒன்று சொல்கிறேன், அப்படி எந்த பராசக்தியாவது உங்கள் வீட்டிலே சிறிய பெண்ணாக அப்படியே வந்து அவதூறால் துன்பப்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது இங்கே உட்கார்ந்து இருக்கின்ற அனைவரையும் சொல்லுகிறேன், பெண்கள் எல்லாம் பராசக்தி என்றால் ஆண்கள் எல்லாம் சிவபெருமான்கள் தானே. ஹர் ஹர் மகாதேவ் தானே. பிடிச்சுக்கோ, நான் இருக்கிறேன் அடி. உன்னை யார் சொல்லுவது? இந்த ஒற்றை சொல்லால் அந்த பெண்ணை காக்க முடியும். உங்களால் காப்பாற்ற முடியாத நிலையில் நாங்கள் இருந்தால் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வோம் என்கின்ற சங்கல்பத்தை எடுக்கின்ற பொழுது இதோ இந்த சொல் மந்திரமாகிறது.